சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் 25th ஏஷியன் யூத் செஸ் சாம்பியன்ஷிப்பில் இருந்து ஒரு முக்கியமான ஆட்டத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆட்டம் பார்த்திங்கன்னா ஷர்வானிகாவுடைய ஒரு ஆட்டமாக இருக்கும். அவங்க இந்த ஆட்டத்தில் ஒயிட் பீஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபேஷா ஆசிஷ் ஜெயின் அப்படிங்கிற இந்தியன் பிளேயர் தான் அவங்களும் பிளாக் பீஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆட்டத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷர்வானிகாவுடைய சாதனை என்ன அப்படிங்கிறத பேசலாம். வித் ஒயிட் பீசஸ் ஷர்வானிகா கேம் இங்கே D4 ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ D4 ஓப்பன் பண்ண உடனே அவங்க D5 ரிப்ளை பண்ணுறாங்க. ஓப்பனிங் வைஸ் நம்ம இங்கே குயின்ஸ் கேம்பிட் பார்த்தாலும் இமீடியட்டாக அது குயின்ஸ் கேம்பிட் அக்செப்ட் பண்ணி விளையாடுறாங்க ஃபேஷா ஜெயின். ஸோ நைட் F3, நைட் F6, பான் டு E3. ஸோ நார்மலான ஒரு ரெக்கவரி ஆப்ஷன் தான் இது. ஸோ இங்கே ரெக்கவர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நைட் C6. இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் நைட் C6 அந்த அளவுக்கு ஒரு ஒரு துல்லியமான மூவா அப்படிங்கிறீங்க கிடையாது. ஏன்னா குயின்ஸ் பான் ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் நீங்கள் பிளாக்ல ரொம்ப குயின்ஸ் பான் ஓப்பனிங்கில் ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தவறுகள் நீங்களும் பண்ண வாய்ப்பு இருக்குது. குயின்ஸ் பான் ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் ஒயிட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சி பானை இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறதால நம்ம சி பானை இன்வால்வ் பண்ணோம் அப்படின்னா நைட்டு இன்வால்வ் பண்ணக்கூடாது. ஸோ நைட்டு சி பானை பிளாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரேன். இல்லை எனக்கு குயின்ஸ் கேம்பிட்ட பற்றின ஒரு ப்ரீஃப் ஐடியா வேணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதோட அந்த வீடியோவோட லிங்க் நான் மேலே கார்டில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இல்லைனா குயின்ஸ் கேம்பிட் இன் தமிழ் அப்படின்னு சொல்லி போட்டிங்கனாலே வரும். ஸோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கும். ஸோ E3க்கு அப்புறம் அவங்க நைட் C6 டெவலப் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஷர்வானிகா இந்த பிஷப்பால் வெட்டிடுறாங்க. வெட்டினதுக்கப்புறம் அவங்க பிஷப் G4 வச்சு பின் பண்ணுறாங்க. இது அகெயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ்டேக் தான். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிஷப்போட போஸ்ட்னால நமக்கு சில டாக்டிக்கல் ஐடியாஸ் இங்கே ஒர்க் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு குயின் B3 த்ரெட்னிங் டு டேக் ஆன் F7. அதே நேரத்தில் B7 இஸ் ஆல்சோ ஹேங்கிங். ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஐடியா. ஸோ இதுக்கு பதில் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ E6 க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக தான் அவங்க பீஸை ரீமனர் பண்ணி அதுக்கப்புறம் கேமுக்குள்ளே கொண்டு வர மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி நீங்கள் இந்த நைட்டை மூவ் பண்ணால் மட்டுமே உங்கள் சி பானை இன்வால்வ் பண்ணால் ஓரளவுக்கு கேம் நமக்கு என்ன சொல்கிறது பிளாக்கால் கேமுக்குள்ளே திரும்ப வர முடியும். இல்லைனா பார்த்திங்கன்னா ஓப்பனிங்லேயே பிரச்சனை தான். ஸோ பிஷப் G4 அதுக்கப்புறம் குயின் B3 த்ரெட்னிங் F7 B7 E6. ஏன்னா F7 ரொம்ப முக்கியம். ஸோ குயின் இன்ட்டு B7 ஆடிடுறாங்க இந்த பொசிஷனில். அதுக்கப்புறம் அவங்க பிஷப் இன்ட்டு F3 விளையாடுறாங்க. இந்த நிலையில் வேறு ஏதாவது மூவ்ஸ் ட்ரை பண்ணலாமா? எக்ஸாம்பிளுக்கு நம்ம நைட் டு B4 போயிட்டு கவுண்டர் அட்டாக் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா. ஸோ நைட் டு B4 நம்ம போகும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு லைட் ஸ்கோர் பிஷப் பான்ஷனுக்கு வெளியில் இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ ஈஸியாக பிஷப் B5 செக் வச்சு நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். இந்த பொசிஷனில் நீங்கள் நைட்டில் தான் பிளாக் பண்ணணும். ஸோ அல்லது நீங்கள் கிங்கையும் மூவ் பண்ணிக்கலாம் டேரெக்டாக. ஸோ ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நைட்டில் பிளாக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கேப்சர் பண்ணதுக்கப்புறம் திரும்ப உங்கள் குயினால் வெட்ட முடியாது, நான் ரூக் போயிடும். அப்போ கிங்கால் தான் நீங்கள் வெட்டணும். ஸோ கிங்கில் வெட்டினா நைட் E5 செக் வின்ஸ் த பிஷப் பேக். ஸோ இந்த காரணத்தினால பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டாக்டிக்கலாக இந்த மூவ் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு மூவ். அதே சமயத்தில் இந்த இடத்துல பிஷப் செக் வைக்கும்போது டேரெக்டாக நம்ம கிங் E7 விளையாட்டோம் அப்படின்னா டேரெக்டாக நைட் E5 விளையாட முடியும். சப்போஸ் நீங்கள் ரூக் B8 விளையாடிங்கன்னா நைட் C6 செக் வச்சு திரும்ப எஸ்கேப் ஆகிடலாம். ஸோ கேமில் என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க நைட் டு B4 ஆட மாட்டாங்க. அதுக்கு போல் பிஷப் F3 இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைட் B4 ஆடி திரும்ப இங்கே 4th ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா மெயின் மூவ் பிஷப் B5 செக் கொடுத்து அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்த டாக்டிக்கல் லைன்ஸை இங்கே உருவாக்கலாம். பட் ஆனால் நைட் E5ஓ இல்லை இருக்காது, நமக்கு நைட் E5 இருக்காது. பட் இருந்தாலும் இந்த பிஷப் B5 செக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். ஆனால் கேமில் குயின் B5 செக் விளையாடுறாங்க. சப்போஸ் இந்த இடத்துல நம்ம பிஷப் B5 செக் பண்ணோம் அப்படின்னா நைட்டில் பிளாக் பண்ணுவாங்க. அண்ட் தென் பிஷப் இன்ட்டு D7 அண்ட் தென் கிங் இன்ட்டு D7 குயின் B5 செக் C6 அண்ட் தென் நமக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. குயின் A4, குயின் C4, குயின் E2. ஸோ ஆக்டிவான பொசிஷன் எது அப்படின்றது நம்மளே தேர்ந்தெடுத்து கேமை கண்டினியூ பண்ணலாம். பட் கேமில் அவங்க குயின் B5 செக் வச்சுட்டு டேரெக்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குயினை பின்னாடி கொண்டு வந்துடுறாங்க டு கவர் த C2 ஸ்கொயர். ஸோ ரூக் C8, C5 பிரேக் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி. பிஷப் டு D2 த்ரெட்னிங் த நைட்டை த்ரெட்டன் பண்ணுறதுனால நைட் D5 வந்துடுது. அதுக்கப்புறம் பிஷப் டு A6. ஸோ ரூக்கை த்ரெட்டன் பண்ணுறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நைட் டு B6. இந்த பொசிஷனில் இங்கே ஒரு இலவசமாக ஒரு பான் இருக்குது, வெட்டலாமா? தாராளமாக வெட்டலாம். பெரிய ரிஸ்க் ஒன்றும் கிடையாது நமக்கு, ஓகேங்களா? ஏற்கனவே ஒரு பான் அப்பில் இருக்கும். இப்போ இந்த பானை வெட்டினா 2 பான்ஸ் அப்பில் இருக்கும். பொசிஷனை கன்சாலிடேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக கேமை நம்ம கைக்குள்ளே வந்துடும். ஸோ பிஷப் A6 அவங்க தான் ரொம்ப க்ரீடியாக போயிட்டு அந்த பானை வெட்டலை. ஸோ நைட் B6 அதுக்கப்புறம் குயின் C2 ரூக் C7. ஏன்னா இந்த பானை புஷ் பண்ணால் தான் அவங்களுக்கு கேம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னாக்கா ரூக்கை இங்கே வச்சுக்கிறாங்க. ஸோ நைட் C3க்கு அப்புறம் பிஷப் டு B4 போட்டு அவங்க கிங் சைட் பீஸை டெவலப்மெண்ட்டாக கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவ் பண்ணுறாங்க ஷர்வானிகா. அதுதான் குயின் சைடு கேன்சல் பண்ணுறாங்க. இது ஏன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரொம்ப இன்டிமிடேட்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், என்னடா அது ரூக்கும் இங்கேயே இருக்குது,
அடுத்து C5 வரப்போது, குயின் இருக்கு, கிங் இருக்கு. இப்படி நம்ம வந்து கேன்சல் பண்ணா ஒரு பிரச்சனையில மாட்டோமா? கண்டிப்பா இது வந்து ஓரளவுக்கு ஒரு சரிவான ஒரு மூவ் தான்னு வச்சுக்கோங்களேன். பட் அதுக்கு பதிலு வேற என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. லைக் A3 விளையாடலாம், கொஷனிங் த பிஷப் அல்லது ரூக் G1 விளையாடலாம். இல்ல நான் ஆர்டிஃபிஷியலா கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க கிங் E2 கூட சில நேரங்கள்ல கன்சிடர் பண்ணி விளையாடலாம். ஸோ அடுத்து நம்ம ஆஸ் யூசுவல் இந்த ரூக்க G1ல வச்சுட்டு அடுத்து இந்த பான புஷ் பண்ணலாம். பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, குயின் சைடு வந்து கேன்சல் பண்ணி ஒரே நேரத்தில கிங்கையும் சேஃப்டி பண்ணுறாங்க. அடுத்து ரூக்கையும் கனெக்ட் பண்ணுறாங்க. இதில சின்ன பிரச்சனை என்னன்னா, அவங்க C5 ஓப்பன் ஆகும்போது மட்டும் பிரச்சனையாகும். அதர்வைஸ் எந்த பிரச்சனையும் வராது. ஸோ பிஷப் இன்டு C3 அதுக்கப்புறம் குயின் இன்டு C3 நைட் FD5 கெய்னிங் த டைம். ஸோ குயின் C2 போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஆஷிஷ் ஆர் ஃபேஷா ஜெயின் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் E4 எக்ஸ்பேண்டிங் இன் த சென்டர் நைட் E7 அதுக்கப்புறம் பிஷப் E3. ஸோ இங்கே பிஷப் E3 வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க கிங்கையும் குயினையும் மூவ் பண்ணாங்க அப்படின்னா, D5 வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அமையும். ஸோ நைட் டு D7 வந்து போகிறாங்க. இந்த இடத்துல வந்து இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, அகெயின் ஒரு இன்னக்யூரசி மூவ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நைட் டு D7 வந்த உடனே பிஷப் E5 விளையாடுறாங்க. உங்களுக்கு ஒரு பான் வந்து ட்ராப் ஆக போகுது. E5 விளையாடுறாங்க. E5க்கு அப்புறம் பிஷப் இன்ட்டு D இன்ட்டு E5. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, உங்கள் நைட் வந்து பின்னில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த காரணத்தினால தேர் இஸ் நோ டைம் டு டேக் வித் நைட். ஸோ அதனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நைட் G6 போயிட்டு பிஷப் அட்டாக் பண்ணுறாங்க. பிஷப் வந்து G3 போயிடுது. ஸோ இந்த பின்லேருந்து தப்பிக்கிறதுக்கு குயினை வச்சு செக் கொடுக்குறாங்க. குயினை வச்சு செக் கொடுத்த உடனே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குயினாலே பிளாக் பண்ணுறாங்க. இதுக்கு பதில் நம்ம கிங்கையும் மூவ் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து அதை பற்றி நினச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக கிங்கையும் மூவ் பண்ணலாம். பட் அவங்க வந்து குயினால் பிளாக் பண்ணுறாங்க. ஏன் குயினால் பிளாக் பண்ணுறாங்கன்னா ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு விஷயம். 2 பான் வந்து அப்பில் இருக்கிறாங்க இந்த பொசிஷனில். ஈவன் தோ இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பானாக இருந்தாலும் இந்த ஸ்ட்ரக்சர் ஓகே தான். நம்மளால் வந்து ஈஸியாக ஹோல்ட் பண்ண முடியும். பிஷப் பேர் வேறு வச்சிருக்காங்க. ஸோ அந்த காரணத்தினால அதே மாதிரி குயின் சைடில் இருக்கக்கூடிய பிளாக்கோடைய பான் ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலும் ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால இங்கே குயின் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா குயின் ட்ரேடுக்கு ஒத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குயின் ட்ரேடாக பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நைட் C5 வந்து பிஷப் அட்டாக் பண்ணுது. பிஷப் வந்து பார்த்தீங்கன்னா C4 போயிடுது. ரூக் B7 அதுக்கப்புறம் ரூக் டு C2. ரூக் C2க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிங்கை வந்து இன்வால்வ் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே ரூக் C2 வந்து ஒரு த்ரெட்டோட வருது. பிஷப் இன்ட்டு F7 அடுத்து ரூக் F7 ரூக் இன்ட்டு C5. ஸோ திரும்ப ஒரு பான் ட்ராப் ஆகிடும். ஸோ கிங் H8. ஸோ ரூக் டு D1 லாஸ்ட் ரூக்கையும் கேமுக்குள்ள இன்வால்வ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நைட் A4. இந்த பானை வந்து இது வந்து பெரிய த்ரெட்டு கிடையாது. பட் இருந்தாலும் இந்த ப்ரெஷர் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே B3 விளையாடி நைட்டை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. நைட்டு திரும்ப B6 போயிட்டு பிஷப் அட்டாக் பண்ணுது. ஸோ பிஷப் A6 போயிட்டு ரூக் அட்டாக் பண்ணுது. அதுக்கப்புறம் ரூக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா E7 போனதுனால இங்கே அவரோட த்ரெட் என்ன அப்படின்னா இங்கே டபுள் அட்டாக் இருக்குது. அதனால் அந்த பானுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அதனால் ரூக் FE8 வந்து விளையாடுறாங்க. திரும்ப இந்த டபுள் பண்ணுறாங்க. பட் வாட் இஸ் த பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவும் அந்த அளவுக்கு நமக்கு கிடையாது. மேபி நம்ம ஏதாவது பிரேக்கிங் பாயிண்ட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணலாம். H5 இல்லை F5 F6 அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து இந்த பானும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் பில்டப் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இந்த பானை நம்ம வந்து பாதுகாப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா F5 இப்படி வந்து புஷ் பண்ண ஆரம்பிக்கலாம். டிஸ்கவரிஸ்லாம் வேறு செட்டப் பண்ணலாம். ஸோ அதனால தான் அவங்க வந்து இந்த மாதிரி விளையாடலன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ரூக்கை டபுள் பண்ண உடனே சிம்பிளாக இன்னொரு பான் ட்ராப் ஆகிடுது. இப்போது நம்ம 31வது மூவில் இருக்கோம். கிட்டத்தட்ட 3 பான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அப்பில் இருக்கிறாங்க இந்த பொசிஷனில். ஸோ H6 எஸ்கேப் ஸ்கொயர் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஷப் டு C4 நைட் இன்ட்டு C4 ரூக் இன்ட்டு C4 அதுக்கப்புறம் ரூக் B7 அண்ட் தென் இன்னொரு ரூக்கை வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ இம்ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் கிங் H7 F5 போட்டு இந்த ரூக்கை இம்ப்ரூவ் பண்ணதோட ஐடியா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் இந்த பானை அட்வான்ஸ் பண்ணுறதுக்காக அவங்க இந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நைட் E7 போயிட்டு இங்கே வந்து ரூக்கையும் இந்த பானை அட்டாக் பண்ண ரூக் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பான் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பில் இருக்குது. பட் ரூக்கை வந்து மூவ் பண்ணணும். ஸோ ரூக் DC5 ஸோ இன்ஃபில்ட்ரேஷன் பாயிண்ட்டுக்கு தயாராகிறாங்க. ரூக் D7 விளையாடினாலும் ரூக் C7 விளையாடி ஃபோர்க் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரூக்கை வந்து D3 கொண்டு போயிட்டு இந்த பானையும் வந்து விட்டுறாங்க. இப்போ 4th பான் வந்து ட்ராப் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் மூவில் ரூக்கை வந்து நம்ம டபுள் பண்ணி 7th ரேங்க் போயிட்டு அழகாக வந்து செக்மேட் பண்ண போகிறோம். ஸோ நைட் டு G8க்கு அப்புறம் ரூக் இன்ட்டு F7 5th பான் ட்ராப்ட் நைட் E7. என்னன்னா இது ஒரு மாதிரி ஒரு பக்கமாகவே வந்து சாயற கேம் மாதிரி உங்களுக்கு தெரியும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஈவன் நம்மளாக இருந்தாலும் சரி கேம் ஆடும்போது ஒரு 2 பானோ இல்லை ஒரு பானோ வந்து போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து சைக்காலஜிக்கலாக டிஸ்டர்ப் ஆகிடும். போச்சுடா ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைமைக்கு வந்தால் தான் இந்த மாதிரி நம்ம ரொம்ப பூவராக வந்து விளையாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அல்லது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாவே விளையாடிருக்கலாம் பிளாக்கு. அதுதான் வந்து ஒரு விஷயம். ஸோ ரூக் C7 அதுக்கப்புறம் நைட் C8 அதுக்கப்புறம் ரூக் டெக்ஸ் G7 செக்கு கிங் H8 அண்ட் தென் F6 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவ். ஏன்னா மேட்டிங் பண்ணுறதுக்கு வந்து இங்கே வந்து தயாராகிறாங்க F6 வச்சுட்டு. என்ன காரணம் அப்படின்னா ரூக்குக்கு ஒரு பாதுகாப்பு வந்துடும். இந்த ரூக் இங்கே வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா H8 செக் மேட். ஸோ அடுத்து ஆக்சுவலாக 3 மூலை மேட் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இது தெரியாமல் ரூக்கை வந்து இங்கே கனெக்ட் பண்ணி வைக்கிறாங்க. டபுள் பண்ணுறாங்க. ரூக் H7 செக்கு அதுக்கப்புறம் கிங் G8 ரூக் G7 செக்கு அதுக்கப்புறம் கிங் F8 அண்ட் தென் ரூக் H8 வந்து பார்த்திங்கன்னா
செக்மேட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டோர்னமெண்ட்டோடைய ஐ திங்க் நம்ம செஸ் ரிசல்ட் சர்வர் நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம அங்கே போயிட்டு கூட பேசலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ரிசல்ட்ஸு. ஓகே, இதில் வந்து சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு கிளியரா தெரியும். ஸோ இதுதான் வந்து இந்த ரிசல்ட்ஸ் பேஜு. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்மளுடைய தேவையில்லாத விளம்பரங்கள்லாம் வேறு வரும் இந்த சைட்டு. இதுதான் வந்து ஒரு chessresults.com சைட்டு. ஸோ என்ன விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்ம பார்த்த கேம் வந்து 4வது சுற்று. ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து அதாவது இந்த போட்டியில் 7 பாயிண்ட் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அவுட் ஆஃப் 9. இதில் நம்ம பேச வேண்டிய இன்னும் சில விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, கடைசி ரவுண்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு 1500 ரேட்டிங் இருக்கக்கூடிய பிளேயரையும் அவங்க வந்து பீட் பண்ணியிருப்பாங்க. அந்த கேம் வந்து ரொம்ப லென்த்தியான கேம். அந்த பிஜிஎனை நான் வந்து டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அது முடியாமல் போயிடுது. 2வது அது 75 மூவ்ன்றதால நானும் ஒரு மூவ் வச்சு பார்த்தேன். 20 மூவ் வரைக்கும் வச்சு பார்த்தேன். அப்புறம் வந்து இடையில ஒரு மூவ் மிஸ் பண்ணிட்டேன். அடடா! என்னடா திரும்பவும் மிஸ் பண்ணேன். சரி டைம் கொஞ்சம் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் இந்த கேம் வந்து சூஸ் பண்ணேன். இது டைரெக்டாகவே பிஜிஎனை காப்பி பண்ணி என்னால் பேஸ் பண்ண முடிஞ்சுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து இந்த 25th ஏஷியன் யூத் செஸ் சாம்பியன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா, இந்தியா அதாவது மொத்தமாக இந்தியா வந்து நம்ம வந்து இது வந்து செஸ் பேஸ் இந்தியாவில் ஒரு ஆர்டிக்கல் வந்து இப்போ அவங்க ரீசெண்டாக எழுதியிருக்காங்க. அதை பார்த்து தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ 51 கோல்டு மெடல் வந்து 51 மெடல்ஸ் வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் செஸ் ஃபெடரேஷன் அப்படிங்கிற ஒரு இதுவும் கிடச்சிருக்கு. ஏன்னா அதிகப்படியான மெடல்ஸ் நம்ம தான் வந்து வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதுனால 2வது வந்து பார்த்திங்கன்னா சைனா, 3வது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா. ஸோ இது ஒரு பக்கம். ஸோ இவங்களுடைய இதுக்கு வரும்போது இவங்க மொத்தமாக 3 கோல்டு வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டீம் கோல்டு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரேப்பிடில் கோல்டு வாங்கியிருக்காங்க, அடுத்து பிளிட்ஸ் செக்ஷன்லேயும் கோல்டு வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு நினைவு இருக்கா அப்படின்றது தெரியல. இதே ஐ திங்க் எக்ஸாக்ட்லி ஒரு 8 ஆர் 10 மந்த்ஸ் அகோ ஆர் லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா இவங்கள பற்றின ஒரு வீடியோ நான் வந்து போட்டிருப்பேன். 6 தங்க பதக்கங்களை வந்து வென்றிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டோர்னமெண்ட் எப்படியோ அதே மாதிரி தான் அந்த டோர்னமெண்ட்டுமே சேம் டோர்னமெண்ட்டு. ஆனால் அவங்க வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் அதில் அடுத்து நேஷ்னல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆடிருந்தாங்க. அதில் 6 கோல்டு வந்து கிடச்சிருந்தேன். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு டோர்னமெண்ட்டில் மட்டும் 3 கோல்டு வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ டீமோட சேர்ந்து ஒரு கோல்டு, ரேப்பிட் இண்டிவிஜுவல் கோல்டு, அடுத்து பிளிட்ஸ் இண்டிவிஜுவல் கோல்டு. ஸோ வாழ்த்துக்கள் டு ஷர்வானிகா. நீங்கள் இன்னும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா வளர வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பமும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஏன்னா நம்ம வந்து தமிழகத்தை அப்படி நம்ம வந்து பார்க்கும்போது அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செஸ்ஸை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதில் ஒருத்தவங்க கண்டிப்பாக வந்து ஷர்வானிகாவாக இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாரம் நடக்கக்கூடிய நம்மளுடைய கிளப் டோர்னமெண்ட்டை பற்றி ஒரு ரிமைண்டர். ஸோ வாரம் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி சண்டே 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நம்ம என்ட்ரிஸை பேஸ் பண்ணி நம்ம நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுவோம் இல்லை டிக்ரீஸ் பண்ணுவோம். ஸோ 5லிருந்து 7 இல்லைனா 5லிருந்து 9 ரவுண்டு கூட வைப்போம். டைம் ஃபார்மெட் வந்து பார்த்திங்கன்னா 10+2. ஸோ அதிகப்படியான ஆட்கள் வரும்போது இல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவுண்ட்ஸை கம்மி பண்ணும்போது 10+5 இல்லை 15+10 மாதத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நீங்கள் அதாவது ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாதுங்க. என்ட்ரி ஃபீஸ் மட்டும்தான் ₹200. நீங்கள் ஜஸ்ட் நேராக வந்து ஒரு 1/2 முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு கேமை நீங்கள் டோர்னமெண்ட்டில் கலந்துக்கலாம். ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.